ஓகேப்பா. வணக்கம் மக்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நாம இன்னைக்கு பார்க்க போற பதிவு அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம். கந்தர் அலங்காரன்றது சாதாரணது இல்லைங்க. இப்போ நம்மலாம் அலங்காரம் பண்றோம், எல்லாருக்கும் அலங்காரம் பண்றோம். அதெல்லாம் எவ்வளவு நாள் நிற்கும்? ஒரு மணி பொழுது நிற்குமா, இல்லை ஒரு நாள் நிற்குமா? அவ்வளவுதான். அருணகிரிநாதர் என்ன நினைச்சாரு? கந்தரை அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சார். ஆனா அது என்னைக்கும் அழிவில்லாத அலங்காரமா இருக்கணும், என்னைக்கும் நிரந்தரமா இருக்கணும்னு அவர் நினைச்சாரு. அப்ப எல்லாத்துலயும் பண்ணி பார்த்தாரு. அபிஷேகம் பண்ணமா அது கலைஞ்சு போயிடும், ஆபரணங்கள் அதுவும் கொஞ்ச நாள் தான் இருக்கும். இவர் எப்படி நம்ம கந்தர் அழகு, அந்த அழகுக்கு அழகு சேர்க்கணும், ஆனா அழியாம இருக்கணும். அதுக்காக தான் அவர் என்ன பண்ணாரு, கந்தர் அலங்காரம் அப்படின்ற ஒரு பெரிய இதுவே பாடலே எழுதியிருக்காரு. அதுல மொத்தம் பாத்தீங்கன்னாக்கா காப்பு பாடல், அப்புறம் 100 பாடல், அப்புறம் ஒரு 7 போற்றி பாடல்கள், மொத்தம் சேர்த்து 108. இது எப்படி இருக்கும்னா ஒரு அர்ச்சனை நாமாவளி, 108 நாமாவளி சொல்லி நாம் அர்ச்சனை பண்றதுக்கு சமமானது. இந்த பாடல்களை நம்மளால் தினந்தோறும் பாட முடியலனாலும் எப்பயாவது மாசத்துலயோ இல்ல முருகனுக்கு உகந்த நாள்லயோ, சஷ்டியோ கிருத்திகையோ, அவருக்கு உண்டான விசாகமோ பூசமோ எதெல்லாம் வருதோ உங்களுக்கு பிடிச்ச 108 பாடலும் பாடலாம். அப்படி இல்லையா, இப்ப நான் அந்த குறிப்பிட்டு நான் சொல்ற சில பாடல்கள், நான் ஏற்கனவே திருமுருகாற்றுப்படையில 3 பாடல்கள் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்ப கந்தர் அனுபூதியில ஒரு 2 பாடல் கொடுத்துருக்கேன். இப்ப கந்தர் அலங்காரத்துல ஒரு 3 பாடல் கொடுக்குறேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வறுமையை போக்கி நமக்கு செல்வ நலன்களை அதிகரிக்கக்கூடிய பலன் தரும் பதிகங்கள். ஏற்கனவே இதை நான் எல்லாம் தனித்தனி பதிவாக கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையுமே இதோட இணைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இதோட பாடலையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. முன்ன 100 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது போட்டது அது எல்லாமே. இப்போ நமக்கு 1400+ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். ஸோ புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்களுக்காக நான் திருப்பியும் அந்த பழைய பதிவுகளை நான் இணைக்கிறேன், புதுசாகவும் நான் சொல்கிறேன். ஏன்னா பழசு நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம அது நேரடி, இப்போ சில நான் வீடியோஸ் இப்போ நேரடி வீடியோஸாக போடுறேன். அதனால தான் இந்த பதிவை நான் திருப்பியும் சொல்கிறேன். நம்ம அதை சொல்லும்போது அவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறது. இப்போ முதல் பாடல் எப்பவுமே தெரிஞ்சுங்க, எல்லா பாடலும் காப்பு பாடல் இருக்கும். காப்பு பாடல் நம்ம 108 பாடல் படிக்கும்போது பாடலாம். இது நீங்கள் தனித்து பாடும்போது இந்த பாடல்கள்லாம் பாடுங்க. நமக்கு அது ரொம்ப நல்லது. நம்ம குடும்பத்துக்கும் நமக்கு செல்வ செழிப்பு சேர்றதுக்கு, வறுமை நீங்கிறதுக்கு இந்த பாடல்கள்லாம் முக்கியம். அதில் இப்போ முதல் பாடல் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, அதாவது நம்ம தலையெழுத்தை மாத்துற சக்தி யாருக்கு இருக்குன்னா முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் இருக்கு. அதை சொல்ற விதமாக தான் அருணகிரிநாதர் இந்த பாடலை எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்கு பாருங்க. நாளின் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோலென் செய்யும், கொடும் கூற்றன் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றினே. இது எப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, 27 நட்சத்திரங்கள் நம்ம எல்லாமே, நமக்கு நல்லது கெட்டது எல்லாமே 4 நட்சத்திரம் பார்த்து தான் நம்ம எல்லாமே செய்வோம். இது நான் ஆரம்பிச்சோம்னா ஐயோ இன்னைக்கு அஷ்டமி, இன்னொரு நாள் ஆரம்பிக்கமா ஐயோ இந்த தீதி, இன்னைக்கு கரிநாள், நீ எதையும் பார்க்காது. என்னிடம் இருக்கும் 27 பொருளை பார், 27 நட்சத்திரத்தை ஏன் பார்க்கிறாய், என்னை பார், என்னுள்ளே 27 நட்சத்திரங்களும் அண்ட சராசரி மண்டலமும் என்னுள்ளே அடங்கி இருக்கிறது. இதை நீ பார்த்தாலே போதும், உன்னுள்ள இருக்கும் அனைத்தும் பிரச்சனையும் நீங்கிவிடும் சொல்லிட்டு அருணகிரிநாதர் எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. அதுல எப்படி 27 கணக்கு வருதுன்னு சொல்றீங்களா? குமரேசர் இரு தாளும் 2, அவருக்கு 6 முகம் இல்லையா? அப்ப 6 முகம்னா 12 கை. அதுல எப்படி சொல்ற பாருங்க, இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும், மொத்தம் 8 ஆச்சா இது வரைக்கும். அதுக்கப்புறம் 12 தோளும், ஸோ 8 12 20. அதுக்கப்புறம் என்ன வருது, மொத்தம் 27. 6 முகமும் 26. கடம்பும், கடம்பு மலையை வச்சிருக்காரு இல்லையா கையில, அது 1. ஸோ டோட்டலா 27. இதை என்னை நீ பார்த்தால் அனைத்து வெளி உலகத்துல இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுமே என்னை நீ வணங்கும் போது சரியாகும் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அழகான பாடல் பாருங்க. இன்னொரு முக்கியமான பாடல், ஏன்னா இந்த பாடல் ரொம்ப முக்கியம். செயல்பட் இதுதான் முக்கியம். ஏன்னா பிரம்மன் எழுதின தலையெழுத்து மாற்ற சக்தி இருக்குன்றது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேம் கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல்,
ஐயன் கையெழுத்தே. ஐயன்னா பிரம்மா. பிரம்மா எழுதின கையெழுத்தை மாற்ற சக்தி பரம்பொருளான முருகனுக்கு மட்டும்தான் இருக்குன்னு அப்பவே அருணகிரிநாதர் எழுதி வச்சுட்டார். அப்போ இப்போ நம்ம முருகரை கும்பிடும்போது நமக்கு எப்படி பிரச்சனைகள் சரியாக போகும்? கண்டிப்பாக சரியாகும். இந்த பாட்டு பாருங்க அடுத்து. சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோடை விலங்கு வெள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. அவரை நம்ம கும்பிடும்போது உனக்கு என்ன தாழ்வு வந்துட போகுதுன்னு கேட்கிறார். இந்த 3 பாடல்கள் எப்பவுமே முருகரை கும்பிட்டா மொத்தம் 8 பாடல் பாடுவேன். திருமுருகாற்றுப்படை, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், இதெல்லாம் சேர்த்து ஒரு 8 பாடல் இருக்கு. இது எப்பவுமே நான் பாடுவேன். இது போக திருப்புகழ் பாடுவேன். திருப்புகழும் தனியாக இருக்கு, அதை நான் தனிப்பதிவாக தரேன். ஸோ இது இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு இதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பாருங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன கடவுள் பற்றி தேவையோ சொல்லுங்கள். அதுக்குண்டான பதிகம், பாடல், அதே மாதிரி சிறப்பு பெற்ற கோவில்கள் எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்துங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.